கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே ஒரு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசித்த சங்கீதம் 77ல 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 77 2வது வசனம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். போதும். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். அல்லேலூயா. பாருங்க, உலகத்திலே ஆபத்து வராதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்கும் சில ஆபத்து வரும், எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரதிகூலங்கள் வரும், சஞ்சலம் வரும், சோதனைகள் வரும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுதான். ஆனா ஆபத்து என்பது சரீர ரீதியாக வரும், உள்ளம் ரீதியாக வரும், இருதய ரீதியாக வரும், குடும்ப ரீதியாக வரும், சொந்த பந்தங்கள் ரீதியாக வரும், கூடப்பிறப்புகள் ரீதியாக வரும், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா வரும், உலக ஜனங்கள் மூலமா வரும், பிசாசு மூலமாக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எந்த ரூபத்துல வரும் சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு வராது. ஆபத்து சொல்லிட்டு வருமா? அமைச்சி ஜோஸ்மினம்மா, ஆபத்து சொல்லிட்டு வருமா? தனபாக்கியம்மா சொல்லுங்க, ஆபத்து சொல்லிட்டு வருமா? அம்மா அம்மா நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அல்லேலூயா. ஆபத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது, எந்த விதத்தில் வரும்னு சொல்ல முடியாது, யார் மூலமாய் வரும்னு சொல்ல முடியாது. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் மூலமாய் வரலாம், அல்லது நம்மை நேசிக்கிற சிநேகிதர் மூலமாய் வரலாம், நீங்கள் நம்பின நபர்கள் மூலமாய் வரலாம், சொந்த பந்தங்கள் மூலமாய் வரலாம், கூடப்பிறப்புகள் மூலமாய் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா வரலாம், பிசாசு மூலமா வரலாம், உங்களுடைய பகைவர்கள் மூலமாய் வரலாம், உங்களை விரோதிக்கிறவர்கள் மூலமாய் வரலாம், உங்க மேல பொறாமை கொண்டவர்கள் மேல் வரலாம். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல, நீங்க வேலை செய்யறது பிடிக்கல, வார வாரம் சம்பளம் வாங்குறது பிடிக்கல, இடம் வாங்குறது பிடிக்கல, வீடு கட்டுறது பிடிக்கல, முன்னாடி சீட் இருக்கிறது பிடிக்கல. ஆமென். ஆமென். ஆடு நல்லா மேய்க்கிறது பிடிக்கல, ஆட்டு கொட்டாயை நல்லா கொஞ்சம் விரிவாக்கி கட்டினா பிடிக்காது. அல்லேலூயா. ஆடு நிறைய மேய்ச்சி ஆடு பெருகிட்டே இருக்குது, பிடிக்குமா? பிடிக்காது. நல்ல விலைக்கு ஆடை வித்தா பிடிக்குமா? பிடிக்காது. காசு நம்ம கிட்ட கையில வருது போகுது, புலங்குறோம், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறோம், நல்ல ரீதியா சந்தோஷமா சமாதானமா இருக்கிற, பிடிக்குமா? அப்போ பிடிக்காதவர்கள் சில கண்ணமிடுகிறார்கள். கண்டிஷ்டி கண்கள் இருக்கிறது, வன்கண்கள் இருக்கிறது, பொறாமை கண்கள் இருக்கிறது, இச்சகத்தின் கண்கள் இருக்கிறது, வேற்றுமையான கண்கள் இருக்கிறது. இதன் மூலமாய் நமக்கு ஆபத்து வரும். அல்லேலூயா. எந்த ரீதியாய் ஆபத்து வந்தாலும் அல்லேலூயா, இயேசுப்பா சொல்றாரு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து வந்துச்சுன்னா என்னை நோக்கி கூப்பிடு. ஏதாவது தெய்வம் சொல்லியிருக்குதா? ஒரு தெய்வமும் சொன்னதில்லை. பிரச்சனைனா என்னை கூப்பிடுப்பா, ஆபத்துனா என்னை கூப்பிடுப்பா அப்படின்னு எந்த ஒரு தெய்வமும் உரிமையா சொன்னதில்லை. உரிமை எடுத்து நம்ம சொன்ன தெய்வம் அப்படி எது இல்லை. ஆனா இயேசு சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அது என்ன ஆபத்தா இருக்கட்டும், சத்துருக்கள் மூலமாய் வந்த ஆபத்தா இருக்கட்டும், பண ரீதியாய் வந்த ஆபத்தா இருக்கட்டும், மன ரீதியாய் வருகிற கஷ்டத்தின் ஆபத்தா இருக்கட்டும்,
சூழ்ச்சியின் நிமித்தமாய் வருகிற ஆபத்தா இருக்கட்டும். பாருங்க, சிலரெல்லாம் நம்ப வச்சு சரியான ரீதியில போய் மாட்டி விட்டுருவாங்க. நிறைய ரீதியை மாத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்படியே நம்பர் மாதிரியே இருக்கும். சும்மா ஒரு கையெழுத்து போடுங்க, சும்மா ஒரு கையெழுத்து போடுங்க. சரி, நம்மளும் சரி பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல, சரி பாவம் கேட்கிறாங்க அப்படி ஒரு ஹெல்ப் மைண்டோட போய் போட்டா கஷ்டம். அது அப்படியே சங்கிலி மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா நான் இல்லை இவன், நான் இல்லை இவன், கடைசி நம்ம அப்புறாணி நம்ம மாட்டிக்கணும். ஆபத்து. ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். அது பக்கத்து வீட்டுக்காரா இருக்கட்டும், சொந்த பந்தமாகட்டும், கூட பிறப்பாகட்டும், யாரா இருக்கட்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபத்து ஒருவேளை நம்மளே என்ன செய்யறோம், இந்த ஆபத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். சில ஆபத்து மனுஷர் மூலமாய் வருகிறது. இப்ப நம்மளே வருவித்துக் கொண்ட ஆபத்து நிறைய ஆபத்து இருக்குது. கந்து வெட்டி ஆண்டவர் வாங்க சொன்னாரா? நமக்கு வருகிற ஆசை மூலமா பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா நம்மளும் வாங்கணும், பக்கத்து வீட்டுல ஒரு கிரைண்டர் வாங்கினா நம்மளும் வாங்கணும், பக்கத்து வீட்டுல ஒரு டிவி வாங்கினா நம்மளும் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு போட்டியா வாங்கணும்னா காசு நம்ம அச்சடிச்சுட்டாக்குறோம், இல்ல பணம் மரமா வளர்க்குறோம், எடுத்து போய் வாங்குறதுக்கு உடனே என்ன செய்ய, குழு எடுத்து வாங்கு, கந்து வெட்டி வாங்கு அப்படின்னு சொல்றது. அப்புறம் கந்து வெட்டி வாங்கிட்டு வந்து அவன் மிரட்டதான் செய்வான், திட்டத்தான் செய்வான், பேசதான் செய்வான், பேச்சு வாங்கதான் செய்யணும். அப்புறம் கஷ்டம் வருது. இந்த ஆபத்து யார் மூலமா வருது? நம்மளே, நம்முடைய ஆசை, நம்முடைய இச்சை, நம்முடைய மோகம், நம்மளே ஆபத்தை வருவிச்சு கொள்றோம். அல்லேலூயா. இது நம்மளா மனம் திரும்பினாதான் அந்த ஆபத்து மாறும். நமக்கு தெரியுது, நம்ம இது நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வேணதான், எப்படி இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி நம்மளே தீர்மானம் எடுத்து வாங்காம இருந்தாதான் தப்பிப்போம். இப்ப மனுஷர் மூலமாய் வருகிற ஆபத்து இது. அந்த இடத்துல ஞானமாய் நாம் நடக்கணும், ஞானமாய் பேசணும், ஞானமாய் போகணும். ஞானமாய் வந்தால் அந்த ஆபத்திலிருந்து நம்மளை தப்பி வச்சு கொள்ளலாம். பிசாசு மூலமாய் வருகிற ஆபத்து எப்படி தெரியுங்களா? நம்மளைய மாட்டி விடுறதுக்கு, நம்ம நிந்திக்கப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, கேவலப்படுறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு, கண்ணீர் விடுவதற்கு பிசாசு சில நபர்களை ஏவி அல்லது சில டைரக்டாவே சில விதத்திலே நமக்கு ஆபத்தை கொண்டு வருவான். சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே பிசாசு ஆபத்தை கொண்டு வருவான். அப்ப நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு போலாமா, இதுல இடப்படலாமா, இது நம்ம பேசினா இது நான் பேசலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த காரியத்துல நான் இடப்படலாமா, இப்படி இருக்கலாமா ஆலோசனை கேட்டு நாம் செய்தால் மனுஷர் மூலமா வருகிற ஆபத்துக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். பிசாசு மூலமாய் கொண்டு வருகிற ஆபத்துக்கு நாம் ஆண்டவரை சார்ந்திருந்தால், ஆண்டவரை நம்பி இருந்தால், விசுவாச அறிக்கை செய்து நாம் ஜெபித்தால், உபவாசித்தால் ஆண்டவர் செய்வார். நம்ம கூடவே இருப்பார். அவர் நம்ம அடைக்கலமாய், கேடகமாய், உறுதுணையாய் கூடவே இருப்பார். இல்லையா? இப்போ ஒரு கலெக்டர் அல்லது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு சிஎம் எங்கேயாவது போறாங்க, தைரியமா எப்படி போறாங்க? தைரியமா எப்படி போறாங்க? பின்னாடி துப்பாக்கி வச்சிருக்கிற போலீஸ் எப்பவுமே போட்டிருப்பாங்க. அதனால தைரியமா போறாங்க இல்லைங்களா? இல்லைன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லையா? ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, பல இடத்துக்கு போறோம், வர்றோம், இருக்கிறோம். எந்த தைரியத்துல வர்றோம்? ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற தைரியம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மோடு கூடவே கேடகமாக, அடைக்கலமாக, உறுதுணையாக நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் கூட இருக்கிறார். தைரியத்திலே நாம் போகிறோம், வருகிறோம். அப்போ நமக்கு ஆபத்து வரும்போது பிசாசு கொண்டு வருகிற ஆபத்தை அவர் விலக்கி காப்பார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காய் நான் யுத்தம் செய்வேன். பார்வோன் மூலமாய் வந்த
எல்லா ஆபத்துகள் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மாத்திரமே காப்பாற்றினார். எகிப்தியர் மூலமாய் வந்த ஆபத்துகள் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மூலமே காப்பாற்றினார். அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த எல்லா ஆபத்துகளையும் தேவனே அவனை காப்பாற்றினார். தானியேலுக்கு வந்த ஆபத்திலே தேவனே இறங்கி வந்து காப்பாற்றினார். யோசேப்புக்கு வந்த ஆபத்திலே தேவனே இறங்கி வந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு வந்த ஆபத்திலே இயேசு கிறிஸ்துவே செஞ்சாரு. ஆவியானவரை அனுப்பி அவர்களை விடுவித்து காப்பாற்றினார். சிறைச்சாலை அடைத்தார்கள். தேவனே இறங்கி கடந்து வந்து அவர்களை அந்த ஆபத்தில் இருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆதி பரிசுத்தவான்களை அவருடைய ஆபத்தில் இருந்து காப்பாற்றின தேவன். ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபை விசுவாசிகளை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை, தேவ பிள்ளைகளை இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களுக்கு வந்த எல்லா ஆபத்தில் இருந்தும் ஆவியானவரை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு இப்ப நாங்க ஊழியம் செய்யற இடத்துல பல ஆபத்து வந்துச்சு. அங்க ஊழியம் செய்ய விடாதபடி பல ரீதியா ஆபத்துகள் வந்தது. மனுஷ ரீதியாய் ஆபத்து வந்தது. அல்லேலூயா. பிசாசு ரீதியாய் ஆபத்து வந்தது. ஆமென். ஊழியம் செய்ய விடாதபடி பிசாசு ரீதியா ஆபத்து வந்துச்சு. அதுனா அங்க இருந்து ஊழியம் செய்யறது அவ்வளவு கஷ்டம். பிசாசுடைய நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு. அல்லேலூயா. அதிகமா ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து இப்ப அங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. நைட்டு நல்ல தூக்கம் வருது. நீங்க இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வருது. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணி ஆச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் 7 மணி ஆச்சுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சு இருந்துக்குவாங்க. ஒருத்தர் வெளியே வர மாட்டாங்க. விசுவாசம் பண்ண மாட்டான். அவ்வளவு இருந்துச்சு. நம்ம வந்து ஜெபிக்க ஆராதிக்க ஆவிலே துதிக்க ஆவிலே பலப்பட உபவாசிக்க ஜெபிக்க பிசாசின் பிடியிலிருந்து தேசத்தின் ஜனங்களையும் ஆபத்திலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. ஒரு நபர் கிட்டத்தட்ட 4 முறை மரிச்சு போக வேண்டியவர். படுத்த படுக்கையில் இருந்தார். 4 முறை சாக வேண்டியவர் அனுப்பிச்சு ஒவ்வொரு முறையும் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு வருவாங்க. வந்து ஜெபம் பண்ணா கொஞ்ச நேரத்தில் விடுதலை ஆண்டவர் செய்வாரு. விடுவிச்சு கொண்டு போயிருவார். அடுத்த நாளே விடுதலை. அப்படியே இழுத்துட்டு கிடக்குது. வீட்டுல வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாளே தெம்பா எழுப்பி உட்கார்ந்து சாப்பிட்டு டீ கடைக்கு போறாரு, வர்றாரு. இன்னும் ஆள் உயிரோடு இருக்காரு. அல்லேலூயா. 4 முறை மரிக்க வேண்டியது. ஒரு முறை ஒருத்தருக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லா பக்கவாதம். அது வந்து பிலிசூனிய கிரியை. எங்க போய் சரியாகல. பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டாரு. பல டாக்டரை பார்த்துட்டாரு. எங்க போய் சரியாகல. இங்க வந்தாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். 2 நாள் ஆண்டவர் செஞ்சாரு. விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஐயாவுக்கு ஒரு அம்மாவுக்கு 7 பிசாசு. எத்தனை? டெய்லி கூப்பிட்டு வருவாங்க. ஒவ்வொன்னா அவங்கள ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஐயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த வாக்கர் வச்சுதான் இப்படி நடந்து வருவாரு. நடக்க முடியாது. வந்தாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரே வாரத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. வாக்கரெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல நடந்து போய் வர்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இது மாதிரி எத்தனை அற்புதம், இன்னும் அவ்வளவு அற்புதம் சொல்லலாம். இன்னும் அவ்வளவு அற்புதம். நாங்க வந்து 11 வருஷத்துல ஸ்தோத்திரம் அவ்வளவு அற்புதம் செய்ய ஆண்டவர் ஜனங்களை கூட்டி கொண்டு வருகிறார். நாங்க ஆரம்பத்துல சபை ஆரம்பிக்கும் போது 8 பேர் தான் இருந்தாங்க. இப்ப அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? 65 பேர் 70 பேர் இருக்காங்க.
அல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். 70 பேர் இருக்காங்க. மகிமையாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஊழியம் செய்ய விடாதபடி பல ஜனங்கள் ரீதியா போராட்டம் இருந்துச்சு. ஜெபம் செய்யக்கூடாது, அங்க ஆராதனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸுடைய கண்கள் ஆண்டு அதிகம் என்ன செஞ்சார்? தயவுகளுக்கு செய்தார். கடைசியில் போலீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது ஜெபம் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ள பயம் வந்துச்சு. எப்படி தெரியுங்களா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு இடத்துல அவங்க போய் பூ கேட்டிருக்காங்க. சாமியாடி கேட்பாங்க இல்லைங்களா, குறி கேட்பாங்கல்ல, அங்க போய் கேட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அவங்க சாமியாடி சொல்லி இருக்குது, இது மாதிரி ஊருக்குள்ள அவங்க ஒரு என்ன செய்வாங்க, ஒரு உச்சந்தியில் ஒரு கோயில் கட்டுறாங்க. அது ஒரு ஃபினிஷிங் நேரம். அப்போ அவங்க போய் அவங்க கேட்கும்போது குறியாடி சொல்லியிருக்குது, நீங்க கோயில் கட்டி வேஸ்ட், கோயில் கட்டி வேஸ்ட், நான் வந்து அங்க இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஊருக்குள்ள வந்து எல்லாம் ஊரே பயப்பட்டு இருக்கு. என்னன்னா, ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. டெய்லியும் ஒரு நாள் இறப்பாங்க, அடுத்த நாள் வர அப்படியே எல்லாம் சின்ன வயசு. 2 பேரும் மட்டும் வயசாக எல்லாமே சின்ன வயசு. எல்லாம் துர்மரணங்கள், துர்மரணம், மோசமான ரீதியில் உள்ள மரணம். அதனால ஊரே பயப்பட்டுருச்சு. போய் அப்படி கேட்கும் போது சாமியார் சொல்லியிருக்குது, கோயில் கட்டியும் நான் செய்ய மாட்டேன், வேஸ்ட், நான் வந்து இருக்க மாட்டேன், ஏன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லுது, என்னை விட சக்தியுள்ள ஒரு தெய்வம் இந்த ஊருக்குள்ள இருக்குது. அது அந்த சர்ச்சுக்குள்ள இருக்குது. அவரை டெய்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த தெய்வம் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியாது, ஊருக்குள்ள வர முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி நான் வரணும்னா என்ன செய்யணும்? எல்லா வீட்டுக்கு கடா வெட்டுங்க. முடிஞ்சா பாக்குறேன், முடிஞ்சா வர்றேன், முடிஞ்சா வர்றேன். ஆனாலும் என்னால வர முடியாது. எனக்கு இப்படி செய்யலைன்னா நான் இன்னும் என்ன செய்வேன், இன்னும் 10 பேர்த்த காவு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இன்னும் பயமாகுமா? இதனால நம்மளை எப்படியாவது அங்க ஊழியம் செய்யக்கூடாது, சர்ச்சை நடத்தக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு டைரக்டா நம்மகிட்ட வந்து சொல்றதுக்கு பயம். டைரக்டா நம்மகிட்ட வந்து சொல்றதுக்கு பயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவையே சொல்லி வேணுக்குன்னே அவன் வந்து பிரச்சனை பண்ண வந்தா, உடனே நம்ம போலீஸ்ல கேஸ் கொடுத்து அவனை பிடிச்சு ஜெயிலில் வச்சு பயங்கரமா தட்டிட்டாங்க. அதுலயே பயம் ஒரு முறை. 2வது இது. இப்ப என்னாச்சு, நம்ம கம்முன்னு ஜெபம் இருந்தோம். போலீஸ் கேட்டாங்க, கேட்கற பதிலெல்லாம் சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா, இவங்க பொய்யா மதத்தை பரப்புறாங்க, இவங்க வீடு போய் கூப்பிடுறாங்க, போய் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கிறோம், நாங்கள் செய்யறது இல்லை, நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்க விசுவாசிகள் தான் வர்றாங்க, எங்க சர்ச்சுக்கு வர்றவங்க தான் வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போறோம், வேற எங்கேயும் யார் வீட்டுக்கும் போறது இல்லை, யாரையும் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு நாங்கள் உண்மையை சொன்னோம். இல்லையா, சர்ச்சு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் இருக்குதா, அதே கேட்டாங்க, கொடுத்தோம். ரிஜிஸ்டர் இருக்குது, ரிஜிஸ்டர் எடுத்து காமிச்சோம், ஐடி கார்டு எடுத்து காமிச்சோம், எல்லாம் காமிச்சோன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக செய்யணும்னு சொன்னோன்னே அவங்க செய்யல, எதுவுமே சொல்லலை, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். யாரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் ஆண்டு ஒவ்வொருத்தரையா தொட்டார். இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. யாரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிரச்சனை பண்ண வந்து அவனுக்கு வந்து ஒண்ணு ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சுட்டாங்க. 2வது இரணியா வந்து படுத்த படுக்கையாகி ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. அதே பார்த்துட்டும் பயம். அடுத்தது இந்த கேஸ் கொடுத்து இவங்க எல்லாருக்கும் 2 பேர் மீன் பிடிக்க போயிருக்காங்க, 2-3 பேர். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்களும் மீன் பிடிக்க போன இடத்துல
தண்ணிக்குள்ள குதிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற கம்பி பாட்டில் எல்லாம் இங்க அங்க அங்க எல்லாம் குத்தி கிழிச்சு பயங்கரமான ரீதியில எல்லாம் ஆஸ்பத்திரியில கிடந்தாங்க. முக்கியமா கேஸ் கொடுத்துவேன், அவனுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பயங்கர சண்டை வந்துச்சு. ஊர் நோம்பி அன்னைக்கு யாரெல்லாம் எழுப்புனாங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டு தொட்டாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமா எழுப்பின ஒரு குடும்பத்தை ஆண்டு தொட்டார். இதெல்லாம் நடந்தோன்னையும் ஊருக்கு என்னாச்சுங்க? பயம். இன்னைக்கும் ஆண்டவர் மகிமையாய் நடத்துகிறார். யார் இயேசுவை நம்பி வர்றாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. வியாதிஸ்தர்கள் சுஸ்தமாகிறார்கள். ஆபத்தில் வர்றவங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் காப்பாற்றுகிறார். பேயிலிருந்து, பிசாசிலிருந்து, மனுஷர் மூலமாய் வருகிற ஆபத்தில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். மகிமையாய் ஆராதனை வெளிப்படுகிறது. மகிமையாய் கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. மகிமையாய் ஆராதனை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை ஸ்தோத்திரம் வசனமாய் வெளிப்படுகிறது. ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு ரீதியா வந்த ஆபத்திலேயே ஆண்டவர் எங்களை விடுவிச்சாரு. மனுஷ ரீதியா வந்த ஆபத்திலே எங்களை விடுவிச்சாரு. எல்லா ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்தார். அப்ப எங்களை விடுவித்தவர், அங்க இருக்கிற ஜனங்களை விடுவித்தவர், உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடும் போது, உண்மையாய் தேடும் போது, உங்களுக்கு வருகிற ஆபத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை போல, தாவீதை போல, தானியேலை போல, சீசர்களை போல, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் போராடுறதுனால பிரச்சனை வருது இல்லைங்களா? ஆபத்து வருது. ஆனா அந்த ஆபத்திலிருந்து ஸ்தோத்திரம் அந்த ஆபத்தை மேற்கொள்வதற்கு நைட்டு முழுவதும் ஜெபிக்கிறார். அப்ப இன்னைக்கும் நம்ம உரிமையோடு நம்ம தேவன் நமக்கு சொல்லிக்கிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப அவர் விடுவிக்க ரெடி. நம்ம செய்யணும், உண்மையாய் அவரை தேட வேண்டும், உண்மையாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், உண்மையாய் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடத்திலே உண்மையாய் இருந்தால் ஆபத்து காலத்திலே நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை நோக்கி, உங்களுடைய சரீரத்தை நோக்கி, உங்களுடைய ஆவியை நோக்கி, உங்களுடைய ஆத்துமாவை நோக்கி, உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி வருகிற ஆபத்திலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை உண்மையாய் தேடுவதற்கு எங்களுக்கு கிருபையாய் சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் மனதால் பண்ணிடுவோமா?